நெக்ஸ்ட் லெசன் போகலாமா? 12th +2 தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு இங்கிலீஷ் பேராகிராஃப் சிம்பிளிஃபைடு. இன்சிடெண்ட் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் கேம்ப், ராபர்ட் ப்ரௌனிங். இது ஒரு போயம். அதாவது ஃப்ரெஞ்சு கேம்ப்பு, ஃப்ரெஞ்சு யுத்தத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. அதுதான் ராபர்ட் ப்ரௌனிங் எழுதியிருக்காரு. அ யங் சோல்ஜர் மேட்ச் ஹிஸ் எம்பரர் இன் கரேஜ் அண்ட் பேட்ரியாட்டிசம். எலிசிடேட் யுவர் ஆன்சர். ஒரு இளைய வீரன், ஒரு இளைஞன், அந்த போர் வீரன், அதாவது அவர் சக்கரவர்த்தி நெப்போலியனுக்கு நிகரான கரேஜ், தைரியமும் பேட்ரியாட்டிசம், நாட்டுப்பற்றும் உள்ளவனாக திகழ்ந்திருந்திருக்கான். அதை நீங்கள் தெளிவுபடுத்துங்க அப்படின்றாங்க. அக்கார்டிங் டு த போயம், இந்த போயம் படி இன்சிடெண்ட் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் கேம்ப்ன்ற இந்த கவிதையின்படி பை ராபர்ட் ப்ரௌனிங், கிரேவ்லி வூண்டட் யங் ஃப்ரெஞ்ச் சோல்ஜர். கிரேவ்லி வூண்டட்னா பலத்த காயமடைஞ்ச ஒரு யங் சோல்ஜர், ரொம்ப சின்ன போர் வீரன், இளைய போர் வீரன், ஜஸ்ட் அ பாய், சின்ன பையன்தான். அ பேல் ஃபேஸ், ஒரு அப்படியே வெளிர்ன மூஞ்சி, ஹிஸ் யூனிஃபார்ம் டோன், அவனோட யூனிஃபார்ம்லாம் கிழிஞ்சிருக்கு, அண்ட் பிளட் ரன்னிங் டவுன் ஹிஸ் சைடு, அப்படி ரத்தம் வடிஞ்சு ஓடிட்டுருக்கு அவன் உடம்புல. எட் தேர் வாஸ் அ ஸ்மைல் ஆன் ஹிஸ் லிப்ஸ், இருந்தாலுமே அவன் உதரில் ஒரு லேசான புன்னகை அரும்பி நிற்கிது. அண்ட் ஹிஸ் ஐஸ் ஷோன் வித் ப்ரைடு, அவன் கண் ஒளி வீசி இருக்கு பெருமையில். ஆஸ் ஹி அனௌன்ஸ்டு த விக்ட்ரி, என்ன சொல்கிறான், அந்த அறிவிக்கிறான் வெற்றியை. பிஃபோர் டையிங் இன் தி ஆர்ம்ஸ் ஆஃப் தி எம்பரர், சக்கரவர்த்தியோட கையில் விழுந்து சாகிறதுக்கு முன்னாடி அந்த வெற்றி வகையை அறிவிச்சிட்டு சாகணுன்றதுக்காக அவ்வளவு ஆவலாக ஓடி வந்திருக்கிறான் அந்த வீரன். இந்த போயம் ஹைலைட்ஸ் த பேட்ரியாட்டிக் ஹீரோயிக். இந்த போயம் எது முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்குதுன்னா, பேட்ரியாட்டிக் சிறப்பு அம்சங்கள். இந்த போயத்தோட சிறப்பு அம்சங்கள் என்னென்னா, பேட்ரியாட்டிக், ஹீரோயிக் அண்ட் கேலண்ட் சாக்ரிஃபைஸ் ஆஃப் தி ஃப்ரெஞ்சு சோல்ஜர். பேட்ரியாட்டிக்னா தேசப்பற்று, ஹீரோயிக்னா வீரதீர செயல், கேலண்ட் சாக்ரிஃபைஸ் அவர் துணிச்சலான தியாகம், அவனோட துணிச்சலான தியாகத்தையும் இந்த கவிதை சிறப்பம்சங்களாக வெளியிடுறாரு ராபர்ட் ப்ரௌனிங். டெஸ்பைட் ஹிஸ் சிவியர் இன்ஜுரிஸ், அவன் உடம்புல சரியாக பயங்கரமான காயங்கள் அப்படி இருந்த போதிலும் த யங் சோல்ஜர் மெயின்டைன்ஸ் ஹிஸ் கம்போஷர், அவன் அப்படி தன்னடக்கத்தோடு நிற்கிறான் அது சக்கரவர்த்தி முன்னாடி. எதையுமே காமிச்சிக்காம, அவனோட வலி வேதனை எதையும் காமிச்சிக்கிறாம அவ்வளோ ஒரு பணிவாக நிற்கிறான் பிள்ளை. ஹைடிங் ஹிஸ் பெயின், அவனோட வேதனையை மறைச்சிக்கிட்டு, ஆஸ் ஹி டெலிவர்ஸ் த நியூஸ் வித் ப்ரைட் டு நெப்போலியன், அந்த செய்தியை சொல்கிறான் சக்கரவர்த்திக்கிட்ட, நாம் ஜெயிச்சிட்டோம், த விக்ட்ரி அந்த சாகசத்தை, அவங்க ஜெயிச்ச அந்த வீரதீர சாகசத்தை அறிவிக்கிறதுக்காக அந்த வேதனையோடு வந்திருக்கிறான். தேர்ட் பாயிண்ட், த யங் சோல்ஜர் கேலப்பிங் ஆன் ஹிஸ் ஹார்ஸ் டு நெப்போலியன், 4 கால் பாய்ச்சலில் குதிரையில் ஓடி வந்திருக்கான். கேலப்பிங், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக, குதிரை என்ன வேகமாக ஓடும், அதுதான் கேலப்பிங். அனௌன்ஸ் ட்ரைம்பன்ட்லி, அவ்வளவு பெருமிதத்தோட, தீர செயலோட, சாகசத்தோட, பெருமிதத்தோட, த விக்ட்ரி இன் சியர்ஃபுல் வாய்ஸ். அனௌன்ஸ் ட்ரைம்பன்ட்லி த விக்ட்ரி இன் அ சியர்ஃபுல் வாய்ஸ், அவ்வளவு பெருமிதமாக சொல்லியிருக்கான் தன்னோட வீர சாகசத்தை சக்கரவர்த்திக்கிட்ட. சார், யூ நோ வி ஃப்ரெஞ்ச் ஹாவ் ஸ்டாம்டு ராட்டிஸ்பர்னை நம்ம கைப்பற்றிட்டோம் சார், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். த ஃப்ளாக் இஸ் பிளான்டட் ஆன் த டவர்ஸ், கொடியை அந்த கோட்டை மேலே நம்ம கொடியை நாட்டிட்டோம் அப்படின்னு சொல்கிறான். என்ன அப்போ கூட நெப்போலியன் எவ்வளோ தெளிவாக இருக்கார் பாருங்க. 4th பாயிண்ட், நெப்போலியன் ஆஸ்ட் ஜென்ட்லி, அவர் ரொம்ப மெல்ல கேட்குறாரு, யூ ஆர் வூண்டட், நீ காயப்பட்டிருக்கியா அப்படின்றாரு. த பாய் ரிப்ளைடு ப்ரௌட்லி, அவன் ரொம்ப பெருமையாக பதில் சொல்லியிருக்கான் அதுக்கு. ஐ எம் கில்டு சார், நான் கொல்லப்பட்டுட்டேன் சார் அப்படின்னு இருக்கான். அவருக்கு எப்படி இருக்கும் கேட்டோன்னே. ஹி ப்ரௌட்லி டிக்ளேர்ஸ் த ஃப்ரெஞ்ச் விக்ட்ரி, அவன் ரொம்ப பெருமையாக ஃப்ரான்ஸோட வெற்றியை சொல்லிவிட்டு, அண்ட் வித் ஹிஸ் லாஸ்ட் ப்ரீத், அவனோட கடைசி மூச்சை விட்டுட்டு, ஃபால்ஸ் டெட் அட் நெப்போலியன்ஸ் ஃபீட், ஸ்மைலிங் ஈவன் இன் டெத்து, அவன் செத்த பிறகு கூட அப்படியே சிரிச்சுக்கிட்டே செத்துருக்கான். நெப்போலியன் காலடியில் விழுந்து உயிரை விட்டுறான். எவ்வளோ வீரம்! அதனால தான் இவனை சக்கரவர்த்திக்கு நிகரான பேட்ரியாட்டு, சக்கரவர்த்திக்கு நிகரான ஒரு கரேஜ், ரொம்ப வீரம், பேட்ரியாட்டுனா
நாட்டுப்பற்று, சக்கரவர்த்திக்கு நிகரான வீர தீரமும் தேசப்பற்றும் உள்ளவனாக கருதப்படுறான் இந்த யங் சோல்ஜர். இதில் 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் இதை பேராகிராஃபாக எழுதணும். ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்டான இது, ரொம்ப வேதனையான இந்த கவிதையை பேராகிராஃபாக எழுதுங்க. கையில் எழுதி படிங்கிற செல்லங்களா, அப்போ தான் டக்குன்னு மனசில் நிற்கும். சரியா? ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஓகே.